Hello guys, welcome back to my channel CS Logics Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரவர்சிங் அ லிங்க்டு லிஸ்ட் இன் டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதமில் ட்ரவர்சிங் லிங்க்டு லிஸ்ட் எப்படி ட்ரவர்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் வந்து யமுனா சிஎஸ் லாஜிக்ஸ் தமிழ்லேருந்து. நான் என்னோட சேனலில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டான தியரிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் வீடியோஸ் போடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவுமே வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் ப்ளஸ் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் வந்து ஐடி ஜாப் அலர்ட்ஸுமே வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரவர்சிங் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா என்னன்றதை நான் முன்னாடி வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பேசிக் லிங்க்டு லிஸ்ட்னால் என்னன்றதை வந்து புரியும். ட்ரவர்சிங் அண்ட் லிங்க்டு லிஸ்ட்னால் வந்து ட்ரவர்சிங்ன்றது லிங்க்டு லிஸ்ட்டில் பண்ண போகிற ஒரு ப்ராசஸ், ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ ட்ரவர்ஸ் அப்படின்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங், ஆக்சஸ் பண்ணுறது. அந்த லிங்க்டு லிஸ்ட்டுனா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு முன்னாடியே. ஸோ லிங்க்டு லிஸ்ட்டோட எல்லா எலமெண்ட்ஸையும் எல்லா நாட்ஸ் இல்லைனா எல்லா நாட்ஸையுமே வந்து ஒரு தடவையாவது ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ட்ரவர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே கவுண்ட் ஆஃப் ஆல் கவுண்ட் எல்லாத்தோட கவுண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஆக்சஸ் ஆல் த எலமெண்ட்ஸை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணும். இது வந்து சீக்வென்ஷியல் மேனரில் தான் போகும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீடியா பிளேயர். நம்ம வந்து பிளேலிஸ்ட் போடுவோம் இல்லையா, பாட்டு போடுவோம் இல்லையா, பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளேபேக் ஆர்டர், முன்னாடி போட்ட பாட்டை போடு பின்னாடி போட்ட பாட்டை போடு, அந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் ஒன்று, இந்த பிளேலிஸ்ட் அண்ட் பிளேபேக் ஆர்டருக்கு யூஸ் ஆகிற ஒன்று தான். ட்ரவர்சிங்னா ரொம்ப சிம்பிள் தான், இவ்வளோ தான் ட்ரவர்சிங்க்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம அல்காரிதம்க்கு வந்து பேசிக்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அல்காரிதம் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் லிங்க்டு லிஸ்ட்டு. பிடிஆர்னா பாயிண்டர் வந்து கரண்ட்டாக எந்த நாடு வந்து ப்ராசஸ் ஆகிட்ருக்கோ அந்த நாடில் வந்து இருக்கும் பாயிண்டர். அண்ட் இன்ஃபோன்றது இன்ஃபர்மேஷன் பார்ட்டு, லிங்க்ன்றது லிங்கோட பார்ட்டு, ஸ்டார்ட்னா ஸ்டார்டிங் ஆஃப் த லிஸ்ட், அதாவது பிகினிங்கு, லிஸ்ட்டோட பிகினிங்கு. அதுக்கப்புறம் நல்லுனா வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டு. பாயிண்டர் வேரியபிள் அப்படின்றது பிடிஆர் ஈக்குவல் டு லிங்க் ஆஃப் பாயிண்டர். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்டர், இங்கே பாயிண்டர் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு இந்த நாடுக்கு போகும், ஃபஸ்ட்டு நாடுக்கு போகும். கரெக்டாக? அகெயின் இது என்ன ஆகும், இந்த பாயிண்டர் செகண்ட் நாடுக்கு போகும், தேர்ட் நாடுக்கு போகும். அதனால இந்த பாயிண்டர் எந்த நாடுக்குலாம் போகுதோ அதோட லிங்க்குக்கு போகும். பாயிண்டர் அப்படின்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து லிங்க் தான், அதில் வந்து அட்ரஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து லிங்க் ஆஃப் பாயிண்டர் அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அல்காரிதம் எழுதுவோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ராசஸ் என்னன்றது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் இல்லைனா நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுலேருந்து வந்து ஃபஸ்ட்டு நாடுக்கு போகும். கரெக்டாக? அகெயின் இதுலேருந்து செகண்ட் நாடுக்கு போகும். அதே மாதிரி இதுலேருந்து லாஸ்ட் நாடு வரைக்கும் போகும். ஸோ லாஸ்ட் நாட்டில் வந்து எக்ஸ்ன்ற ஒரு மார்க் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு லிங்க்டு லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டர் வந்து ஸ்டார்ட்டாக வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ பாயிண்டர் ஈக்குவல் டு ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ பாயிண்டர் தான் வந்து ஸ்டார்ட்டாக இருக்க போகுது, இல்லைனா பாயிண்டர். ஓகேவா? ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டர் இல்லைனா ஸ்டார்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதை இனிஷியலைஸ் பண்ணுறோம். மேக் ஷுர் பாயிண்டரோட வேல்யூ வந்து நாட் நல்லா இருக்கணும். ஸோ பாயிண்டர் ஷுட் பி நாட் நல். பாயிண்டர் வந்து நாட் நல்லா இருந்தால் மட்டும்தான் we can proceed with this. ஸோ ஒருவேளை பாயிண்டர் வந்து நாட் நல்லா இல்லை, அது நல்லா இருக்குன்னா டேரெக்டாக லாஸ்ட் ஸ்டெப்பு தான். ஏன்னா அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எதுவுமே இருக்காது அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எண்டுக்கு வந்துடும். ஸோ ஸ்டெப் 4க்கு டேரெக்டாக வந்துடும். அகெயின் இதில் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை இது வந்து நல்லா இல்லை, நல்லா இருந்ததுன்னா ஃபோர்த் ஸ்டெப்புக்கு போகுது. நல்லா இல்லை, இது வந்து நாட் நல்லா இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நல்லா இல்லைப்பா இது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் அப்போ ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்குது, இந்த அட்ரஸோட இன்ஃபர்மேஷன் பார்ட்டுக்கு போகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்ட் இதுதான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்ட் என்ன பண்ணும், அது வந்து ப்ராசஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது, இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் பாயிண்டர். ஸோ இதை தான் வந்து இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாயிண்டரோட இன்ஃபோ வந்து ப்ராசஸ் பண்ணுது. அகெயின் இப்போ என்ன ஆகும், பாயிண்டர் வந்து அப்டேட் ஆகும். ஸோ பாயிண்டர் அப்டேட் ஆகும்போது என்ன ஆகும், பாயிண்டர் வந்து லிங்க் ஆஃப் பாயிண்டராக மாறிடும். ஸோ அந்த இடத்துல வந்து லிங்க்குள்ளே போயிடும். இதை ப்ராசஸ் பண்ணி முடிச்சிச்சுன்னா அது வந்து லிங்க்குள்ளே போயிடும். ஸோ லிங்க் ஆஃப் பாயிண்டராக இது மாறிடும். கரெக்டாக? அகெயின் இது லிங்க் ஆஃப் பாயிண்டராக மாறி என்ன ஆகுது, இந்த செகண்ட் நாடுக்கு போகுது. அகெயின் ப்ராசஸ் இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர் செகண்ட் நாடோடது. இது வந்து செகண்ட் நாடோடது. இதோட இன்ஃபோ வந்து ப்ராசஸ் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு வந்து
லிங்க் பார்ட்டுக்கு போகும். அகெயின் அதே மாதிரி டில் இட் ரீச் த எண்டு, இந்த எக்ஸ் மார்க் வர வரைக்கும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த எக்ஸ் மார்க் என்ன ஆகும், பாயிண்டர் ஈக்குவல் டு நல்லா மாறிடும், எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு அவ்வளோதான், எக்ஸிட் வந்துடும், முடிஞ்சிருச்சா. ஸோ இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது, இந்த இடத்துல இந்த ஸ்டெப் 2வும் ஸ்டெப் 3யும் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம அதுக்காக என்ன லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்காக பார்த்தாச்சு. இப்போ அல்காரிதம் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ட்ரவர்சிங் அல்காரிதம். ஸோ ட்ரவர்சிங் அல்காரிதம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு அல்காரிதத்துக்கு என்னெல்லாம் வேணும், இப்போ நம்ம வந்து ட்ரவர்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. லிஸ்ட்டு, ஸோ லிஸ்ட்டு தான் என்னது, லிங்க் லிஸ்ட், ஓகே. ஸ்டார்ட் இல்லை பாயிண்டர் எது வேணால் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸ்டார்ட்டு பாயிண்டர். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ், அதாவது இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ப்ராசஸ், ஓகேவா. ஸோ ஆப்ரேஷன் பேர் வந்து ப்ராசஸ். அகெயின் இந்த பாயிண்டர் எங்கே இருக்கும், கரண்ட்லி எந்த நாட் வந்து ப்ராசஸ் ஆகிருக்கோ அங்கே தான் இந்த பாயிண்டர் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே ப்ராசஸ்க்குள்ளே அல்காரிதத்துக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பாயிண்டர் ஸ்டார்ட்டாக கொண்டு வரேன். ஸோ பாயிண்டர் தான் வந்து ஸ்டார்ட் அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் இனிஷியலைசிங், ஆர் இல்லைனா நீங்கள் வந்து செட்டுன்னு எழுதிக்கலாம். இனிஷியலைசிங் பாயிண்டர் ஈக்குவல் டு ஸ்டார்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகே. நம்பர் 2, அடுத்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதை ப்ராசஸ் பண்ணுறோம் கரெக்டாக. இந்த ஸ்டெப்பை அகெயின் இந்த இடத்துல வந்து பாயிண்டர் வந்து நல்லா நாட் நல்லான்றதை செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணுறேன், பாயிண்டர் வந்து நல்லா நாட் நல்லான்றது செக் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வந்து நாட் நல்லா ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா நம்ம டேரெக்டாக எக்ஸிட் போயிடலாம், அது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு நாட் நல்லா இருக்குது, நாட் நல் தான் பாயிண்டர் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணுறேன் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணுறேன், அந்த ஃபஸ்ட்டு நாடை இன்ஃபோ ஆஃப் ஃபஸ்ட்டு நாடை வந்து இன்ஃபோ ஆஃப் பாயிண்டரை வந்து நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ அப்ளை ப்ராசஸ் டு இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர். ஸோ இன்ஃபோ ஆஃப் பாயிண்டரை வந்து நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ ப்ராசஸ் ஆகிடுச்சு. அகெயின் இது எங்கே மூவ் ஆகுது, அப்டேட் ஆகி பாயிண்டர் லிங்க் ஆஃப் பாயிண்டருக்கு போகுது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, செட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. செட் பாயிண்டரை லிங்க் ஆஃப் பாயிண்டராக மாற்றிடுறேன், ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து பாயிண்டர் வந்து நவ் points to the next node. Pointer வந்து now points to the next node. அடுத்த நாடுக்கு வந்து பாயிண்டர் வந்து பாயிண்ட் ஆயிடுச்சு, ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் என்ன ஆகுது, அதே மாதிரி செகண்ட் அடுத்ததுக்கு போகுது, அதோட இன்ஃபோவை வந்து ப்ராசஸ் பண்ணுது, அகெயின் அதுக்கு அப்டேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த 2 ஸ்டெப்புமே என்ன ஆகுது, லூப் ஆகுது. ஸோ லூப் ஆகிற இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ வைல் பாயிண்டர் நாட் ஈக்குவல் டு நல், அப்ளை ப்ராசஸ் டு இன்ஃபோ ஆஃப் பிடிஆர், செட் பிடிஆர். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், இது நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த 2 ஸ்டெப்புமே வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா எண்டு போட்டுக்கிறேன், எண்ட் ஆஃப் லூப், ஓகே. லூப்பை வந்து எண்டு பண்ணியாச்சு, ஓகே. அடுத்தது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்டர் நாட் ஈக்குவல் டு நல்லுக்கு எழுதிட்டேன், ஈக்குவல் டு நல்லுக்கு எழுதணும் இல்லையா. ஸோ இஃப் பாயிண்டர், அதாவது பாயிண்டர் ஈக்குவல் டு நல்னா தானாக எக்ஸிட் ஆயிரும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம அல்காரிதம் எழுதிட்டோம். இப்போ இதில் ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அண்ட் இது வந்து எண்ட் ஆஃப் லூப் வந்து ஸ்டெப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா அது ஆட்டோ க்ளோசிங். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் 5 ஓகேவா, 5 வந்து எக்ஸிட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த 3 and 4 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட் 3 and 4 வைல் பாயிண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த 3 and 4 வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அகெயின் இது வந்து லூப்பை எண்ட் ஆகிற வரைக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பிரிண்ட் கொடுக்க போகிறோம், எல்லாமே பிரிண்ட் ஆல் வந்து கொடுக்க போகிறோம். இதே ட்ரவர்சிங் தான். பிரிண்ட் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இதில் வந்து எல்லாத்தையுமே ப்ராசஸ் ஆக போகுது. ஸோ ட்ரவர்சிங்கில் இந்த அல்காரிதம் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதில் எந்த இடத்துல மாற்றினா வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை ப்ராசஸ். ஸோ இதில் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் பார்ட்டை போய் ஆக்சஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் போய் ஆக்சஸ் பண்ணுற பார்ட் எது, இந்த அப்ளை. ஸோ அந்த அப்ளை ப்ராசஸ் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம என்ன ரீரைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 சிம்பிளாக ரீரைட் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. பிரிண்ட்டு இல்லைனா ரைட் இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இந்த ஒன்றை மட்டும் அல்டர் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஒன்றை மட்டும் அல்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து ரைட்டு வந்து இந்த வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்ட் இந்த
info part it will print. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொன்று கவுண்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ கவுண்ட் இது கொஞ்சம் டீட்டெயில், கொஞ்சம் இதை விட நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா? ஸோ கவுண்ட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள்கிட்ட ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்குது இந்த மாதிரி. சரி, லிங்க்டு லிஸ்ட் இருக்குது என்கிட்ட இந்த மாதிரி. ஸோ இந்த லிங்க்டு லிஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதில் இருக்க எல்லா நாட்ஸுமே ஒரு கவுண்ட் எடுக்க போகிறேன். ஸோ கவுண்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம நார்மலாக ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கனாலே கவுண்ட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம் இல்லைனா சம் அந்த மாதிரி ஏதாவது என் அந்த மாதிரி ஏதாவது வந்து புதுசாக கொண்டு வருவீங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதுக்கும் ஒன்று கொண்டு வரணும். நம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வரேன். அதே மாதிரி தான் ஸ்டெப் 1ல் வந்து செட் நம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 1க்கு வந்து இதை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் 2 3 அதுக்கப்புறம் பாயிண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ பாயிண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகி இதுக்குள்ளே போகும். அப்போ இது வந்து 1ஆக எடுத்துக்கும். அகைன் இதுக்குள்ளே போகும். இது 2ஆக எடுத்துக்கும். இதுக்குள்ளே போகும். 3ஆக எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒன்றொன்றுத்துக்குள்ளேயே போகும்போது நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்போ ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான், ஒன்று ஒன்றா மாறிட்டே வருது. கரெக்டு தான். அப்போ ஸ்டெப் 2 வந்து என்னது? இனிஷியலைஸ் பண்ணுறோம். செட் பாயிண்டர் ஈக்குவல் டு ஸ்டார்ட்னு கொண்டு வரோம். ஓகே. ஸ்டெப் 3 என்னவா இருக்கும்? ஸ்டெப் 3யும் அதே தான். ஸோ வைல் பாயிண்டர் வந்து அதே தான் நம்ம செக் பண்ண போகிறோம். லூப் மாதிரி தான் போக போகுது. கரெக்டு. அகெயின் 4 என்ன பண்ணோம்? ப்ராசஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ கவுண்ட் எடுக்கிறதுனால என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து செட் நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 0 கூட 1 ஆட் ஆகும்போது ஃபஸ்ட் லூப்பில் 1ஆக இருக்கும். அகெயின் செகண்ட் லூப் போகும்போது 2ஆக மாறும். தேர்ட் லூப் போகும்போது 3ஆக மாறும். ஃபோர்த் லூப்பில் நல்லா ஆகும்போது 4ஆக மாறிடும். அதோட முடிஞ்சிடும். ஸோ அகெயின் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன? செட் பாயிண்டர் ஈக்குவல் டு லிங்க் ஆஃப் பாயிண்டர். ஸோ இதுவும் அதே தான், பாயிண்டரோட லிங்க்குக்கு போகும். சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து எக்ஸிட். அவ்வளோதான். ஸோ இதுதான் சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிள் தான். இதில் நம்ம இந்த ஒரு லைனை தான் இந்த 2 லைன் சேஞ்ச் பண்ணுறோம். இதில் வெறும் ஸ்டெப் 3 மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் ட்ராவர்சிங்கிறது. ட்ராவர்சிங்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். நீங்கள் நிறைய வெப்சைட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவர்சிங் ரொம்பவே கிளியராக புரியும். அதில் வந்து நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அல்காரிதம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.